பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் தற்போது நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு சுந்தரராஜன், 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம். தமிழகம் தன்னுடைய கருத்தை இன்னும் தெரிவிக்கவில்லை. மற்ற மாநிலங்கள் எல்லாம் கருத்து கூறிவிட்ட நிலையில் தமிழகம் இன்னும் கருத்து கூறவில்லை என்று 4 வருடங்கள் கழித்து தற்போது கருத்து சொல்லியிருக்கிறது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம். எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில காலகட்டத்தில் இந்த கருத்து வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இல்ல, அதாவது அது மாதவ காட்கில் அறிக்கையும் சரி, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு வாட்டர் டவுன் வெர்ஷன், அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் மாதவ காட்கில் கமிட்டியில் இருந்துச்சு. ஆனா அதை விட சில விஷயங்களை குறைச்சு கஸ்தூரிரங்கன் அறிக்கையில இருந்து கொண்டு வந்தாங்க. இதையே இந்த அறிக்கையே முழுமை கிடையாது, இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஆக முடியாது, கிடையாது நிரந்தர தீர்வா இருக்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த நேரத்துல கூட, இந்த மாதிரி சமயங்கள்ல கூட இந்த அறிக்கையை வந்து தமிழக அரசு ஏத்துக்கலன்னு சொல்றது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். குறிப்பாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அதிகமாக அளவில் பேசப்படும் இந்த ஈஷா போன்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்தூரிரங்கன் அறிக்கையோ அல்லது மாதவ காட்கில் கமிட்டியின் அறிக்கையோ தமிழக அரசு நடைமுறைப்படுத்தினா பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வு காண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இந்த கமிட்டி அறிக்கைகளை வந்து தமிழக அரசு ஏத்துக்கலே நாங்க நினைக்கிறோம். நாங்க பல்வேறு பொதுத்தளங்களையும் சரி, பல்வேறு அரசியல் கட்சிகளை சந்திக்கும் போது சரி, கஸ்தூரிரங்கன் கமிட்டியும் சரி, இல்லாட்டி மாதவ காட்கில் கமிட்டி அறிக்கையோ நிச்சயமாக மாதவ காட்கில் அறிக்கையை தான் வந்து பெஸ்ட், அதில் நாங்கள் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதுல இருந்து ஒரு பெரிய லைட்டர் வெர்ஷன், வாட்டர் டவுன் வெர்ஷன் தான் அந்த கஸ்தூரிரங்கன். ஆனா இந்த அறிக்கையை கூட தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையா இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழகம் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய வறட்சியை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலை. நமக்கு கடைசி ஒரே ஒரு நம்பிக்கை, லாஸ்ட் ஹோப் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையையும் இன்னமும் சீரழிவிற்கும் இன்னமும் நாசமா போவதற்கும் தமிழக அரசு அனுமதித்தால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் சில ஆண்டுகளில் தண்ணீருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு, அதாவது நம்ம ஸ்டேட் லெவல் சிவில் வாரே நிச்சயமா சந்திக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணீருக்கான பஞ்சம் தமிழகம் முழுவதும் வரப்போது. அதற்குண்டான ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு வந்து தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து தமிழக அரசும் இந்த விஷயத்துல வந்து நாங்க வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகள் நாங்க வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் பல்வேறு பொதுத்தங்கள் மூலமாகவும் நாங்க கேட்கிறோம். திரு சுந்தரராஜன், தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படல, கருத்து தெரிவிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் இந்த நேரத்தை குறிப்பிட விரும்புறேன். இல்ல கருத்து, அதாவது கருத்து ஒண்ணு ஏத்துக்கணும், இல்ல ஏத்துக்க கூடாது, ஏத்துக்க மாட்டான்னு சொல்லணும். ரெண்டு தான் இருக்க முடியும். நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு எதிராக அல்லது மாதவ காட்கில் கமிட்டி ஏத்துக்கணும்னு சொல்றதுக்கோ, ஏதோ ஒரு பப்ளிக்ல ஒரு கேம்பெயின் நடக்கிறதுக்கோ, பப்ளிக்ல ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றதுக்கோ எந்த விதமான வழிமுறை இருக்கு. நான் ஏத்துக்க மாட்டேங்க, அதாவது கருத்து கூறலைங்கிறது எப்படின்னா அந்த எதிர் யூ கேன் அக்செப்ட் இட் ஆர் ரிஜெக்ட் இட். இது ரெண்டுமே சொல்லாம பெண்டிங்கா வச்சுதான் பிரச்சனை. நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான விஷயம், அதுக்குண்டான வினைகளை வந்து குடிமை சமூக இயக்கங்கள் மற்றவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் அதுக்கு வினையாற்றும். இல்ல ஏத்துக்கோங்க, அதுக்குரிய விஷயங்களை வந்து சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் செய்வாங்க. அப்ப எதுவுமே செய்யாம, அதாவது நாட் டேக்கிங் எ டிசிஷன் இட்செல்ஃப் எ டிசிஷன் சொல்றது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்க முடியாது. இதுல கஸ்தூரிரங்கன் அறிக்கையில எந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புறீங்க? ஏன்னா 20,000 சதுரடிக்கு மேல வந்து எந்த விதமான கட்டுமானங்களும் கூடாது, அப்படி இருந்தால் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் அந்த குழுவின் அறிக்கையில் இருக்கிறது. அது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்க முடியாதுன்னு நீங்க சொன்னதுனால கேட்கிறேன், எந்த மாதிரியான ஷரத்துக்களை நீங்க குறிப்பிட விரும்புறீங்க? இல்ல, இப்ப நீங்க 20,000 சதுரடி கிலோ மேல 20,000 ஸ்கொயர் ஃபீட் மேல கட்டக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் வாங்குவாங்க. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் கட்ட விரும்புறவங்க 20,000 5 டிஃபரெண்ட் ப்ரொபோசல்ஸ் போட்டு அனுப்பி வாங்குவாங்க. கேட்டா இது டிஃபரெண்ட் பில்டிங், இது டிஃபரெண்ட் பில்டிங் சொல்லுவாங்க. அதனாலதான் மாதவ காட்கில் கமிட்டி தான் நமக்கு ஓரளவுக்கு பிரச்சனை தீர்க்கும் நாங்க வந்து சொல்றோம். ரெண்டாவது, பஃபர் ஜோன் விஷயங்கள்ல எந்த விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாதவ காட்கில் கமிட்டியில வந்து சொல்றாங்க. ஆனா இங்க வந்து அதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு விதிவிலக்கு தரலாம்னு சொல்லி கஸ்தூரிரங்கன் கமிட்டியில சொல்றாங்க. இத மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு மாதவ காட்கில் கமிட்டிக்கும் கஸ்தூரிரங்கன் கமிட்டிக்கும் உள்ள வந்து டிஃபரன்ஸ்ல. இது கேரளா ஏத்துக்கல அப்படின்னா, கேரளால இருக்க அங்க மலைகள்ல இருக்கக்கூடிய ரிசார்ட்ஸோட ஓனர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்குரிய ஒரு விஷயத்த வந்து பெரிய பிரச்சனையா கிளப்பி ஏதோ பெரிய லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்லி கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டீ எஸ்டேட்ஸ், நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுக்க டீ எஸ்டேட்ஸ் வந்து இதுல வந்து அடிவாங்கும். ஆனா நீங்க நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஏன் தமிழ்நாட்டுல நதிகள்ல வந்து தண்ணி விட மாட்டீங்கன்னா, அந்த முக்கியமான காரணம் டீ எஸ்டேட். நீங்க அந்த நீலகிரி மலை முழுக்க வந்து சோலை காடுகளும் புல்வெளி நிலங்களும் நிறைந்த ஒரு பகுதி அது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பகுதியை அழிச்சுட்டு தான் இவங்க டீ எஸ்டேட்ஸ் கூட வந்து குந்தாவும் பைக்காராவும் கோத்தகிரி உருவாக்கி இருக்காங்க. அப்ப ஏன் இன்னைக்கு வந்து பவானியும் காவேரியும் தாமிரபரணியும் கிருஷ்ணாவும் கோதாவரியும்
ஏன் தண்ணி வரல, ஏன் பெரேனியல் ரிவர்ஸா இல்ல அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட வளத்தை முழுக்க நாம வந்து அழிச்சிட்டோம். அப்படி அழிச்சிட்டு இன்னமும் நாம வந்து அழிச்சாட்டியம் பண்ணுவோம்னு சொல்றது எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது.